Hello friends, வணக்கம். Welcome to Just Chillies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான ஈஸியான கீ ரைஸ். இந்த நெய் சோறை குக்கர்ல ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 2 கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கலஞ்சி எடுத்துக்கலாம். அரிசியை கலஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 20லிருந்து 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 1, ஏலக்காய் 2, பட்டை சின்ன துண்டு, கிராம்பு 4, பிரியாணி இலை 2, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஜீரகம் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அப்புறமா மல்லி இலை கொஞ்சம், புதினா இலை, நறுக்குன தக்காளி 2, தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி கொஞ்சம் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா அரிசி உடையாமல் மெதுவாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கிளாஸ் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கலந்து கொடுத்துட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே இதை ஒரு தடவை நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதோட ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், கொஞ்சமாக புதினா இலை, நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நெய் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கமகமன்னு வாசனையோட டேஸ்டான நெய் சோறு ரெடி. நெய் சோறு நல்ல உதிரியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக டர்க்கி கிரேவியும் டர்க்கி கபாப்பும் வச்சுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த டர்க்கி கிரேவியோட ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன சைட் டிஷ் நெய் சோறு கூட சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இதுதான் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.